நாம் கடந்த நாட்களிலே தேவனோடும் அவருடைய குமாரனோடும் ஐக்கியமாயிருப்பதற்காக, அவரோடு சேர்ந்து நடப்பதற்காக, அவரை நாம் அறிந்து கொள்ளாவிட்டால் அவரோடு நாம் சேர்ந்து நடக்க முடியாது. அவரை அறிந்து கொள்வதுன்னா என்ன அப்படிங்கிறது நம்ம கடந்த நாட்களிலே படித்தோம். பிதாவோடும் குமாரனோடும் நடப்பதற்கு அவரை நாம் அறிந்து கொள்வது அவசியமானு கேட்டா ஆமா. ஏன் அறிந்து கொள்ளணும்? பிதா யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், குமாரன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும், நம்ம யார்கிட்ட ஜெபிக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும், யார் மூலமா ஜெபிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், ஆவியானவருடைய வேலை என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரியாம நம்ம குழந்தையா இருக்கிற காலத்துல யார்கிட்டையாவது நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா வளர்ந்த பிற்பாடு இதெல்லாம் தேவன் ஏற்றுக்கொள்றதில்லை. யூதர்கள்ட்ட அப்படிதான் இயேசு போதித்தார். அப்போ நம்ம பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொண்டா கண்டிப்பாக ஐக்கியம் கிடைக்கும். அப்ப அறிந்து கொள்வதற்கு நம்ம இன்னும் யோவான் 14:7 நீங்கள் வாசியுங்கள். யோவான் 14:7. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். சரி, பிலிப்பு கிறிஸ்துவை அறிந்திருந்தால் அவர் பிதாவையும் கண்டிப்பாக அறிந்திருக்க முடியும். பிலிப்பு பிதாவை அறிந்திருக்கத்தக்கதான அவருக்கு ஒரு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் பிலிப்புவானவர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார். அப்ப கிறிஸ்துவை பின்பற்றினபடினாலே பிதாவையும் அவர் அறிந்திருக்க முடியும். அப்ப என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றான். இப்போ ஒருவன் மெய்யாகவே இயேசுவை அறிந்திருந்தால் அவன் பிதாவையும் அறிந்திருக்க முடியும். பிலிப்பு பிதாவை இயேசுவை அறிந்திருக்காரு, கண்டிப்பா அவர் பிதாவையும் அறிந்திருப்பார். ஏன்னா இயேசுவை ஒரு பின்பற்ற மறுக்கல. யோவான் 6:45 இதுக்கு எதிராக இருப்பது கூட சத்தியமா தான் இருக்கிறது. எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், எல்லாரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்போ பிதாவிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்ப பிதாவை அறிந்திருந்தா மட்டும்தான் அதை கற்றுக்கொள்ள முடியும். பிதாவிடத்துல கற்றுக்கொள்ளுகிற எவனும் கிறிஸ்துவிடத்துல வருவான். இப்ப பிதாவை யாரு அறிந்திருப்பாங்க? அப்படியான யாரு அவர் எப்படி அறிந்திருக்க முடியும்? யோவான் 14:8-9 பிலிப்பு கேட்கிறார், பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு கேட்கிறார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? எதற்காக பிலிப்பு கேட்ட கேள்விக்காக இயேசுவானவர் இவ்வாறு பதில் சொல்லுகிறார்? ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். இவ்வளவு காலம், ஒரு வார்த்தை இருக்கா? இவ்வளவு காலம்னா சரி, இயேசு வந்ததிலிருந்து பிலிப்பு இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறார். அப்படியானால் இயேசுவுக்கு எதிரானவனும் அல்ல, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவரும் அல்ல, இயேசுவை மறுதலிக்கிறவரும் அல்ல. அப்படியானால் இயேசுவினுடைய அந்த செயல்களை பிலிப்பு பார்த்தாரா பார்க்கலையா? பார்த்தாரு. ஆனா இயேசுனுடைய இயேசுடைய செயல்களை பிலிப்பு பார்த்தார் என்றால் யாரை பார்த்திருக்காரு? பிதாவை தான் பார்த்திருக்காரு. அவர் பார்த்ததை அவர் அறிந்திருக்கிறது அவர் அறிஞ்சிருக்கல. பிலிப்புக்கு அதை பத்தின அதிகமான அந்த உணர்வு இல்லாம இருக்கு. அப்ப இயேசு கேட்கிறாரு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையான்னா அதுக்கு அர்த்தமானது நான் பிதாவினுடைய செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன், நீ கண்டிருக்கிறாய். பாருங்க சொல்றாருங்க. அப்போ அந்த பிலிப்பானவர் பிதாவுடைய கிரியைகளை நிச்சயமாக இயேசு செய்கிற அத்தனை செயல்களையும் கண்டிருக்கிறார். அப்ப கண்டிருக்கிற பொழுது பிதாவை காண்பியும் என்று நீ எப்படி என்னை சொல்கிற அப்படின்னு அவர் கேட்கிறார். இப்போ இன்றைக்கு மனிதர்கள் பிதாவையும் குமாரனையும் அறியாததுக்கான காரணம் இது மாதிரி இல்ல, வேற மாதிரி இருக்கு. வேற மாதிரினா அங்க ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இயேசு ஏதாவது போய் பேசியிருப்பா நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இயேசு சத்தியம் தான் பேசினாரு. அப்ப எந்த அர்த்தத்துல அவர் சொன்னாரு? இன்னைக்கு மனிதர்கள் இயேசுவையும் பிதாவையும் எந்த கண்ணால் காண்கிறதா நினைக்கிறாங்க? இந்த பூமிக்குரிய மாம்ச கண்ணால் காண்கிறதாக நினைச்சிட்டாங்க.
அது உண்மையா இருக்கிறதாக அவர் நினைப்பது உண்மையா? கண்டிப்பாக உண்மை இல்லை. அவர்கள் இயேசுவினுடைய வடிவத்தில் பிதாவை பூமிக்குரிய கண்களில் காண்பதாக நினைப்பது என்பது உண்மை என்று அவர் நினைக்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. அந்த வகையில் அவர் அறிந்திருக்கவே இல்லை. அவர் அறிந்திருக்கிற வகை சரியானதா இருக்கிறது அது இல்லவே இல்லை. யோவான் 14ஆம் அதிகாரம் 8-9 இந்த வார்த்தையை நீங்க படிச்ச பிற்பாடு யோவான் 1:18 வாசிங்கன்னா என்ன முடிவுக்கு நீங்க வர முடியும்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். சரி, கண்டான் என்பதற்கும் கண்டதில்லை என்பதற்கும் உண்மையற்ற வார்த்தையை இயேசு பேசவில்லை என்று அர்த்தமா? மறுபடி கேட்கிறேன், கண்டான் என்பதற்கும் காணவில்லை என்பதற்கும் இயேசு ஒரு உண்மையற்ற வார்த்தையை பேசவில்லை என்று அர்த்தமா? அப்படி இல்லை. சரி, இப்படி கேட்போமா, உண்மையுள்ள வார்த்தையை பேசினார் என்று அர்த்தமா? ஆமா. கண்டான் என்பது இயேசு உண்மை சொல்றாரா? சொல்றார். மனிதன் நினைக்கிறான் பூமிக்குரிய ஒரு தோற்றத்தில் பிதாவை பார்த்ததாக அவர்கள் நினைக்கிறார்கள். அங்கதான் மனிதங்க தவறு செய்றாங்க. அப்ப அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வகையை சரியாக அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். இங்கே இயேசு சொல்கிறார், மேலே நீங்க யோவான் 14 படிச்சீங்கன்னா, நீங்கள் கண்டும் அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள் என்று நீங்க 14:5-6 படிங்க. 7ஆம் வசனம், குறிப்பா 7ஆம் வசனம். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். சரி, இது பூமிக்குரிய வகை என்று ஒண்ணும் பேசல, ஆவிக்குரிய வகை என்று ஒண்ணும் பேசல. இயேசு இது முதல் ஒரு வார்த்தை இருக்கு, எப்பவோ இருந்து அப்படி சொல்ல, இது முதல். இப்ப இயேசு எப்போ வந்தாரோ அது முதலாக இயேசுவை பிதாவையும் கண்டும் அவர்கள் கேட்டும் அறிந்தும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது. எல்லாரும் இல்லைங்க, இங்க பிலிப்பு சம்பந்தமா தான் பேசிட்டு வர்றார். அப்ப இங்க பேசிட்டு வருகிற நாட்கள்ல அவரை கண்டும் அறிந்தும் இருக்கிறீர்கள் என்று சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன செய்யல, பிதா யாருன்னு தெரியல, காண்பியும் அப்படின்னு சொல்றாங்க. கேள்வி, இந்த பூமிக்குரிய கண்ணால அவங்க கண்டதாக நினைக்கிறாங்க. இன்னைக்கு அன்னைக்கு அவங்க நினைக்கல. யூதர்களுக்கு பெரும்பாலும் பிதாவை பார்க்க முடியாது கண்டிப்பாவே தெரியும். அவங்களை விட இன்றைக்கு மோசமான சூழ்நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுதான் இந்த பூமிக்கு பிதாவாக இறங்கி வந்தார் சொல்லி பார்க்கிறாங்க. இந்த பூமிக்குரிய கண்ணுல மாம்ச கண்ணால பார்க்க முடியும் நினைக்கிறாங்க. அந்த வகையில் நினைச்சா அவங்களுக்கு என்ன சொன்னாரு யோவான் 1:18? நாமளா சொல்றோமா அவரா சொல்றாரு பாருங்க. இயேசு பொய் சொல்லல, இயேசு உண்மைதான் சொன்னாரு. மறுபடியும் வாசிங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எந்த காலத்திலேயாவது யாராவது பிதாவை பார்த்திருக்காங்களா? யாரும் பார்க்கல. அப்ப யாரும் பார்க்கலைன்னா மோசே பார்த்தாங்கன்னு சொல்லியிருப்பாரு. யாரும் பார்க்கல, பின்புறமாவது முன்புறமாவது. அப்ப யாரையும் பார்த்திருக்காங்கல்ல, அது யாரு? இவரை பார்க்கல. அப்புறம் அவரை பார்த்தது யாரு? அது என் பின்பக்கத்தை காண்பான்னு சொன்னாலே அது யாரு? இவரை பார்க்கல. கண்டிப்பா பார்த்திருந்தா என்ன சொல்லிருப்பாரு? இப்படி சொல்ல மாட்டார். சொன்ன வேத வாக்கியம் என்ன ஆயிடும்? முரண்பாடான பெரிய பொய்யா நின்றும். நீங்க யார் விசுவாசிப்பீங்க, யார் விசுவாசிக்க மாட்டீங்க? அப்படியானா அதுக்கு என்னதான் அர்த்தம்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை என்று சொல்றார். அப்ப யாரை எப்படி வெளிப்படுத்தினாருங்க? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இப்ப பார்த்திருக்காங்களா அவங்க? பிதாவை இயேசுவானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. அப்ப அவங்க பார்த்திருக்காங்க. எதை பார்த்திருக்காங்க? எப்படி வெளிப்படுத்துவாரு? இந்த அங்க இதுக்குள்ள இருக்காரு, இந்த பிதா அப்படி சொன்னாரா? இல்ல நான் தான் பிதான்னு சொன்னாரா? எப்படி வெளிப்படுத்தினாரு? இது முதல் அவரை கண்டும் அவரை அறிந்தும் இருக்கிறீர்கள், அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், அவரை அவர் பார்க்கிறாங்க பாருங்க. அதுதான் பிதா பாருங்க. எது பிதா? இங்க நிக்கிறது இல்ல, பிதா இல்ல. அங்க நிக்கிறார்ல இயேசு, அவர் இல்ல பிதா. அவர் செய்யற கிரிகளை பத்தி சொல்லிட்டு இருக்காரு, அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். யோவான் 14:7 நீங்க இப்பதான் படிச்சீங்க. இது முதல் அவர்கள் பிதாவை அறிந்தும் இருக்கிறதாக இயேசு சொல்கிற சாட்சி பொய்யா மெய்யா? மெய்தானே. இது முதல்னா ஏன் இது முன்னாரு? என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் என்கிற அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். அப்ப 14 யோவான் 1ஆம் அதிகாரம் 14-18 வாசிங்க. எப்படி இது முதல் அவங்க அறிஞ்சிருக்க முடியும்?
யோவான் 1:14 படிங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இது நமக்கு புரியுதா? அப்ப 18ஆம் வசனம் வாசிக்கும் போது என்ன புரிஞ்சு? பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? எப்படி வெளிப்படுத்தினார்? அவர் செய்த செயல்கள் மூலமாக அவரை வெளிப்படுத்தினார். இப்படி மனிதங்க அறிந்திருக்காங்களாங்க? நிறைய பேர் இல்லை, அநேகர் இல்லை. இப்ப பிதாவையும் குமாரனையும் அவங்க எப்படி அறிஞ்சிருக்காங்கன்னா, தோற்றத்துல அவர் தான் இவர், இவர் தான் அவர் நினைச்சிருக்காங்க. உண்மையாக தேவன் அவங்க ஐக்கியமா இருப்பாங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு காலத்திலும் ஐக்கியமாகவே ஆக முடியாது. ஏனென்றால் அவர்கள் அந்த காட்சியே தவறு, அப்படி சொல்லவே இல்லை. ஏன்னா பிதாவை காண முடியாது சொல்றாரு. அப்ப வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி வெளிப்படுத்தார்னா, அவர் தம்முடைய செயல்கள் மூலமாக அற்புதங்கள், அடையாளங்கள், பலத்த செய்திகள், இதன் மூலமாக பிதாவையுடைய மகிமையை இயேசுவானவர் இந்த பூமிக்கு கிரியின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்க யோவான் 14ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து கீழே படிச்சீங்கன்னா, என் கிரிய நிமித்தமாவது நீங்கள் அவரை நம்புங்கள் என்று சொல்லியிருக்காரு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவையும் குமாரனையும் யார் என்று அறிந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவரை ஆராதிக்கவும் முடியும், அவரை ஜெபிக்கவும் முடியும், அவரோடு கூட நடக்கவும் முடியும். அவரோடு நடந்தாதான் ஐக்கியமா அன்பு வர முடியும். சும்மா கூட்டாந்தாரம் என்ன செய்ய முடியாது, நீங்க அன்பு வர முடியாது. அது குழந்தைத்தனமான காரியங்கள். நீங்க 1வது 2வது எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜி படிக்கும் பொழுது நீங்க ஆண்டு சும்மா அப்படி போட்டீங்கன்னா மிஸ் ரைட் போட்டுருவாங்க. குழந்தைக்கு தெரியல இவ்வளவுதான் போட்டிருக்கு, ரைட் இது வரைக்கும் பாதி போட்டாலும் ரைட்டு. நீங்க வளர்ந்து வரும்போதும் 20 வருஷமா சபையா கூட்டிக்கிட்டு 15 வருஷமா சபையை கூட்டிட்டு அப்பவும் பிதாவும் இயேசு ஒண்ணுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஐக்கியமா இருப்பீங்க? மார்க் போட மாட்டாங்க. உனக்கு 7 கழுத வயசாச்சு, இன்னும் அறிவு இல்லையான்னு கேட்பாங்க. கேட்க மாட்டாங்களா? இயேசு கேட்டாரா கேட்கலையா? இன்னும் அறிவு இல்லையா? இன்னும் உணர்வு இல்லையா? கேட்டாரா கேட்கலையா? அப்படியானால் இவ்வளவு காலம் வளர்ந்த பிற்பாடும் பிதாவையும் குமாரனையும் இவர் தான் அவர் இவர் தான் நினைச்சா நம்ம எப்படி அவரோட ஐக்கியமா இருப்போம்? கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்போ இவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்கிறாரோ அந்த விதமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அவர் கிரியின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சரி, அப்ப தேவனிடத்தில் வந்தார்லையா இயேசு, அவர் பிதா அறிஞ்சிருக்காரா? யோவான் 6:46. தேவனிடத்தினின்று வந்தவரே தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை, இவரே பிதாவை கண்டவர். சரி, தேவனிடத்திலிருந்து வந்தவர் தவிர வேறு ஒருவரும், ஒரு வார்த்தையை நீங்க நோட் பண்ணிக்கங்க, வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை. பாருங்க, பிதாவை கண்டதில்லை என்பதற்கு அநேக சான்றுகளை அளிக்கிறோம். அவங்க யாரும் பார்க்கல என்பதற்காக. இயேசுவை தவிர யாரும் பிதாவை கண்டது இல்லை. அப்படியானால் யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தேவனை ஒருவரும் ஒருபோதும் காணாத போதும் அவர் நமக்குள் எப்படி நிலைத்திருக்க முடியும்? நம்ம எப்படி வச்சிருக்க முடியும்? எப்படி அன்பு கூற முடியும்? படிங்க 1 யோவான் 4:12. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்ப தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. இங்க யோவான் 6:16 படிச்சோம், வந்தவரை தவிர வேறொருவரும். யோவான் 1:18 படிச்சோம், தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. அப்படின்னா இந்த மக்களுக்கு ஏதாவது புரியுதா? இயேசுதான் பிதா, பிதா தான் இயேசுனா இந்த வசனங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன போதிப்பாங்க? எப்படி கருத்து முரணாக எப்படி மக்களுக்கு போதிப்பாங்க? எப்படி நிரூபிப்பாங்க? தன்னுடைய மக்களை எப்படி நடத்துவாங்க? அவங்க எப்படி புரிஞ்சிருக்காங்களோ அப்படி நடத்துவாங்க. அவங்க எப்படி குடுத்தனமா இருக்காங்களோ அப்படி நடத்துவாங்க. குடனுக்கு பின்னாடி குடன் போனா என்ன ஆகும்? குழி. அப்ப காலமெல்லாம் அந்த குட்டு மனுஷங்களுக்கு பின்னாடியே போனோம் என்றால் குழியில போய் தானே சிவனமோ விழுந்திருப்போம். அப்படியானால் இதுவரைக்கும் நான் பார்த்த 3 வசனங்கள்ல தேவனை ஒருபோதும் ஒருவரும் கண்டதே இல்லை. சரி, அப்புறம் சத்தம், ரூபத்தை பார்த்ததுல ரைட்டு. அப்ப சத்தமாவது தேவனுடைய சத்தத்தை யாராவது கேட்டிருக்காங்களா? யோவான் 5:37. அதாவது தேவன்ட்டு வந்து நேரடியா வாயிலிருந்து பிறக்கிற வாய்ஸ் யாராவது கேட்டிருக்காங்களா? என்னை அனுப்பின பிதாதாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. ஒரு காலம் சத்தத்தையும் கேட்கல, ரூபத்தையும் கேட்கல. மோசே மோசே நீ நில்லு, அந்த பாதரட்சை கழட்டி போடு. யார் சத்தம்? தேவனுடைய சத்தம் சொல்லுது. ஆனா அவரா? இப்ப யாரு?
ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அப்ப யாரு? ஆபிரகாமே நீ உன் மகனை பலி செலுத்து. யாரு? ஆனா என்ன சொல்றாரு அவரு? தேவனுடைய சத்தத்தை கேட்கல. அப்ப யாரு கேட்கல? அப்ப அவங்கள கேட்ட சத்தம் யாரு? அது நீங்க அடுத்த பாடத்துக்கு போனுங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்கவில்லை என்று சொன்னால் அந்த ஆபிரகாமிட்ட சொன்ன சத்தம் யாருடைய சத்தம்? அப்போ அந்த ஆதாம்கிட்ட சொன்ன சத்தம் யாருடைய சத்தம்? மோசேட்ட பேசினது யாருடைய சத்தம்? தானியேல், யாக்கோபு, இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட பேசின சத்தம் யாருடையது? இதெல்லாம் யார் மூலமா பேசியிருக்காரு என்பதை நீங்க என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு போறதுக்கு பதிலாக மக்கள் உடனே சாட்டா ஒரு முடிவு எடுத்துறாங்க. என்ன முடிவு எடுத்துறாங்க? அந்த ஆதாமோட தேவன் பேசினார்ல, மோசையோட பேசினார்ல, அப்போ அந்த இப்படி ஒருத்தரோட பேசினார் சொல்லி பார்க்கும்போது தேவன் தானே பேசினாரு. மோசையை தேவன் கூப்பிட்டு இருக்கா, ஆதாமி தேவன் கூப்பிட்டு இருக்கா, தேவன் கூப்பிட்டு. சரி, இந்த வசனத்தையும் கேட்கிறாங்க யாரோ புறஜாதி மக்கள் கேட்கிறாங்க. எப்ப அவங்க வேதத்துல முரண்பாடு இல்லையா? தேவனுடைய சத்தத்தையும் கேட்டது இல்லைங்கிறாங்க, தேவனுடைய ரூபத்தையும் பார்த்தது இல்லைங்கிறாங்க. அப்ப ஆதாமோட பேசான்னு சொல்றாங்க, பொய் தானே. எப்படி இருப்பீங்க நீங்க? எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க அவங்களுக்கு? அப்படிதாங்க நம்பணும். சும்மா யார் நம்புவாங்க? முரண்பாடு உள்ள ஒரு வார்த்தை யார் நம்புவாங்க? நான் உங்களுக்கு விரோதமாவே எல்லாம் இருந்தேன்னா நீங்க எப்படி என் மேல நம்பிக்கை வைப்பீங்க? எப்படி நீங்க ஏற்றுக்கொள்வீங்க? சரி, நீங்க வாங்க காலையில காசு தரேன். நான் சொன்னது மாதிரி தெரியல, யாரும் சொல்லியிருப்பாங்க. யார் எப்படி நம்புவீங்க நீங்க? பாருங்க, தேவனுடைய வார்த்தையில் இப்படிப்பட்ட முரண்பாடுகள் இருக்குமானால் யார் நம்புவாங்க? நம்ப மாட்டாங்க. அப்படியான நாம எங்க முரண்பாடு இருக்கிறது? நான் தவறாக உணர்ந்து கொள்ளுகிற வகையில் இருக்கிறது. சரி, மோசையோட பேசுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? யாராவது சகோதரர் சொல்லுங்க. மோசையோட முழு உடன்படிக்கை கொடுத்தது யாரு? தேவ தூதன். அப்ப கர்த்தர் பேசினார் வருதா? தேவன் பேசினார் வருதா? கடைசியில் என்ன முடிவு கொண்டு வராரு? தூதன். அப்ப சத்தம் யாருடைய இல்ல, சத்தம் தூதனுக்கு நேரம் அங்கிருந்து வந்திருக்கிறது, அங்கிருந்து இங்கிருந்து வந்திருக்கிறது. புரிஞ்சு கொள்றீங்க? புரியுதா உங்களால? நீங்க வெளிப்பட்ட விஷயம் படிச்சீங்கன்னா புரிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் இயேசுவு கொடுத்து, தம்முடைய தூதனுக்கு கொடுத்து, தூதன் இயேசுவு கொடுத்து, இயேசு தம்முடைய தூதனுக்கு நினைச்சாரு. இப்படி போயிட்டு இருக்கு காரியங்கள். பாருங்க, அப்படியானால் இந்த முரண்பாடு எதுவுமே இல்ல. என்ன இல்ல? அவர் சத்தத்தையே நேரடியா நம்ம கேட்கல. அவர் சத்தம் இன்னொருத்தர் வந்திருக்கு, இன்னொரு சத்தம் இங்க இருந்து என்ன இருக்கு வந்திருக்குது. ஆனா அவரா பேசல, அவருடைய வார்த்தையை நம்ம கொடுத்திருக்காரு. இது புரியுது? ஈஸி தானே? இதுக்கு பதிலாக பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, அப்படி இருக்குதானே, இருங்க காத்துருங்க, அப்படிதான் சொல்லணும். இப்ப முரண்பாடோட நீங்க ஒருத்தரை போதிச்சு மனமாற்றவே முடியாது. இப்ப பிதாவையும் குமாரனையும் சரியாய் அறிந்து கொண்டால் மட்டும்தான் அது ஐக்கியமாக இருக்க முடியும். ஏதோ நம்பிக்கிட்டு இருப்போம், ஏதோ கிடைக்கும்னா என்னுடைய குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்காது, என்னுடைய குடும்பத்திற்கு நன்மை கிடைக்காது, என்னுடைய குடும்பத்திற்கு தேவன் உதவிகரமா இருக்க மாட்டாரு, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்க மாட்டாங்க, நான் நல்லா இருக்க முடியாது. இத்தனை காரியங்களும் தொடர்ந்து போதும். பூமிக்குரிய வாழ்க்கையில சாப்பாடும் பொருள் இருந்தா போதுமாங்க? அதுவா நல்லா இருக்கிறது? யாரு சொன்னது? எப்படி? அது பெந்தேகோஸ்தே மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இயேசு இன்னைக்கு சொல்றாங்க, பூமிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப செழிப்பா இருப்பீங்கன்னு, ஐஸ்வர்யவான்களை ஜாக்கிரதையா இருங்க நீங்க, அரிதுன்னு சொல்றாரு. பூமிக்குரிய பணம் பொருள் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருப்பீங்க நீங்க? மேட்டிமை ஆயிடும், பெருமை ஆயிடும், கர்த்தரை தேட முடியாது. எங்களுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு பாருங்க. சரி, என்னுடைய பிள்ளைகளை படிக்க வச்சு பார்த்தேன், ஊழியத்துல சேர்ந்து வேலை செய்ய முடியுதா? நேரம் இருக்காங்க? நேரம் இருக்கா? எங்க நேரம் இருக்கு? அவங்க வேலையில அவங்க ஈடுபடணுமா? இந்த வேலையில் ஈடுபடுவாங்களா? எப்படி ஈடுபடுவாங்க? நீங்க உங்க பிள்ளைகளை படிக்க வச்சு பாருங்க, தெரியும், அப்பதான் தெரியும் எப்படி ஈடுபடுவாங்க. அவங்க வேலை அவங்களுக்கு போயிட்டே இருக்குங்க. அது அப்ப பணம் சம்பாதிக்கிறது உங்களுக்கு பெருசா போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது அந்த வேலையில அவங்க கழுத்தை கொடுத்தாங்கன்னா அந்த வேலை தான் முக்கியம். இந்த வேலைக்கு எங்கிட்ட உங்களுக்கு நேரம் யார் கொடுப்பாங்க? அவங்க எஜமான உங்களுக்கு பிடிப்பாரு. நீ எனக்கு ஒப்பந்தம் பண்ணிருக்க வேலை செய்ய சொல்லுவாரு, நீங்க என்ன செய்வீங்க? பாருங்க, இதெல்லாம் எப்படி தெரியுது பாத்தீங்களா உங்களுக்கு? இப்ப பணம் இருந்துச்சு என்றால் நான் ஒருவேளை பல்வேறு பொல்லாப்புகளையும் பெருமை செய்ய இருப்பேன், எல்லாம் இல்லைங்க. தேவன் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நமக்கு வாக்களிக்கிறதாக எந்த வசனமாவது உங்களுக்கு காட்டுங்க. களஞ்சியம்லாம் நிரம்பி நிற்கும், நீ பூர்ணமா இருப்ப, நீ செழிப்பா இருப்ப, நீ குறைபட மாட்ட, நீ ஒரு துன்பம் வராது, நீ சத்துருக்கெல்லாம் மேற்கொள்ளுவ, இதெல்லாம் எதையாவது காட்டுங்க நீங்க. பாடுகளும் துன்பங்களும் அவமானங்களும் நிந்தனைகளும் இடுக்கங்களும் கஷ்டங்களும் உத்தரவுகள் மத்தியிலே நீங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்று வார்த்தை இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. நீ சுகமா நீ வாழ முடியும். பாருங்க, அன்றும் இன்றும் நீங்கள் வேறுபடுத்தி பார்க்க தெரியலன்னா நீங்க பிதாவையும் குமாரனையும் அறிஞ்சிருக்கவில்லை. சட்டங்களை அவர் மாற்றி இருக்கிறார்.
இன்னைக்கு ஆவிக்குரிய காரியங்கள், அன்னைக்கு பூமிக்குரிய காரியங்கள், ரெண்டு வித்தியாசமான கருத்துக்கள். பிதாவையும் குமாரனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப சத்தத்தை கேட்டதுமில்லை என்றால் ரூபத்தை கண்டதில்லை என்று சொன்னால், அப்ப இந்த வார்த்தையும் அந்த வார்த்தையும் கொண்டு போகும்போது அடுத்த வார்த்தையை வச்சுட்டு சரி பொருந்தலையா, அப்ப யார் வழியா பேசியிருப்பாரு? அப்ப தூதன் வழியா சொல்லியிருக்காரு. இயேசுவும் அன்றும் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களோட இயேசு இருக்காரா? இருக்கிறாரா? இருக்கிறாரு. அவர் தேவனுடைய தூதன் என்று அறியப்பட்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்று அறியப்பட்டிருக்கிறார். அவரும் அன்றும் இருக்கிறார். அப்படிப்பட்ட பாடம் நமக்கு பெருசா ஒன்றும் போதிக்கல. ஆனா அதையும் போதிக்கும் போது நீங்க அறிந்து கொள்வீங்க. ஆனால் இன்னும் நிறைய மக்கள் அடிப்படை காரியங்களே உணர்ந்து கொள்ளல. அடிப்படை இல்லாமலே தொடர்ந்து போயிட்டு இருந்தா கீழே அஸ்திபாரமே எல்லாம் இடிஞ்சு போகுமா? போகாதா? இடிஞ்சே போகும். அப்படியான அஸ்திபாரத்தை சிலருக்கு நாம் போட வேண்டியது கண்டிப்பாக இருக்கிறது. அப்படியானால் அவருடைய சத்தத்தையும் கேட்கல, ரூபத்தையும் பார்க்கல. அப்படியானால் இயேசுவை கண்டிருப்பது எப்படி? பிதாவை கண்டிருப்பது எப்படிங்க? செயல்கள் மூலமாக, தோற்றத்தில் அல்ல, செயல்கள் மூலமாக பிதாவையும் கண்டிருக்கிறோம், இயேசுவையும் கண்டிருக்கிறோம். இப்படிதான் நீங்க அந்த வார்த்தையினுடைய முடிவை கொண்டு வர முடியும், தவிர வேறு கொண்டு வர முடியாது. இன்னும் ஒரு கோணத்தில் உங்களுக்கு சொல்றேன். 1 தீமோத்தேயு 6:16 கர்த்தர் சொல்றதை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த ஒருவராய் என்ற வார்த்தையை நீங்க பார்க்க மறந்து கூடாதுங்க. ஒருவராய், ஒருவராய். இப்ப கேள்வி கேட்டுமா? முதல் ஒண்ணு கேள்வி கேட்போம். மனுஷரில் எவர் ஒருவராவது அவரை யாராவது கண்டிருக்காங்களா? இல்லை. இன்னொரு கேள்வி கேட்போமா? பிதா மரித்தாரா? இயேசு மரித்தாராங்க? பிதா மரித்தாரா? இயேசு மரித்தாரா? ஒருவராய் சாவாமை உள்ளவர். சரியா சரியில்லையா? அந்த ஒருவர் யாரு? அந்த ஒருவர் யாரு? இயேசுவா பிதாவா? மறுபடி கேள்வி கேட்போமா? இயேசு மரித்தாரா? பிதா மரித்தாரா? இயேசுதான் மரித்தார். ஏன்னா இங்கே பிதா என்ன செய்யல? சாவாமை உள்ளவர். ஒரு வார்த்தை இருக்கா? பிதா மரிக்கவே இல்லை. இயேசு மரித்தாரா? மரித்து உயிர் தெழுந்தார். மரித்தாரான்னு உங்களுக்கு குழப்பமா இருக்குது, தலையாட மாட்டேங்கிறீங்க. வெளிப்படுத்தல் 1:18 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:18 மரித்தவன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாய் இருக்கிறேன். இயேசு உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சிருக்காருங்க? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். பிதா மரித்தாரா? இயேசு மரித்தாரா? அப்ப நீங்க இயேசுவையும் பிதாவையும் தோற்றத்தில் ஒண்ணு நினைச்சீங்கன்னா பிதா மரிச்சுத்தானு சொல்லுவீங்க. எப்ப நீங்க அறிஞ்சிருக்கீங்க? எப்படி அறிஞ்சிருப்பீங்க? நீங்க இயேசுவையும் பிதாவையும் தோட்டத்துல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கட்டுக்கதை நீங்க செய்யணும். அப்ப இயேசு மரிச்சிட்டாரு, பிதா மரிச்சிட்டாரு. இன்னும் ஒரு காட்சி நீங்க எப்படி கொடுப்பீங்க? அப்ப இயேசு மரிக்கவில்லை என்று சொல்லி இன்னைக்கு இருக்கிற மக்கள் சொல்றாங்க. 1 யோவான் படிச்சு 2 யோவான் 3 யோவான் படிச்சு பாருங்க. அந்தி கிறிஸ்து என்று ஒரு மக்கள் இருந்தாங்க. ஆவி. அந்தி கிறிஸ்துனா என்னங்க? கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். அவங்க என்ன சொல்றாங்க? மாம்சத்தில் வரவில்லை என்கிறாங்க. இயேசு அவங்க வந்தான்னு ஒப்புக்கொள்றாங்க. எதுல வரலையா? ஆவில வந்தாரு. எதுல வரல? மாம்சத்தில் வரல. இன்னைக்கு சொல்ற மக்கள் நினைக்கிறாங்க அவர் தான் பிதா, இவர் தான் இயேசு, இயேசுதான் பிதா தான் இயேசுவா வந்துட்டாரு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? உண்மையிலேயே வரல, ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு. ஆமா தானே? பாடுபடல, பாடுபட்டது மாதிரி ஆக்ட் பண்ணிருக்காரு. மரிக்கல, மரிச்சது மாதிரி நடிச்சு காட்டினாரு. இப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கு நீங்க விசுவாசிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க போது? ரெண்டு ஒண்ணுதாங்க. பாருங்க, அன்றைக்கு இருக்கிற அந்த கிறிஸ்து மாதிரி நாம இருக்கலாமாங்க? இயேசு மாம்சத்தில் வந்தார் என்றால் மாம்சத்தில் வந்தால் 100% மாம்சத்தில் வந்தார், 100% தேவனா வந்தார். ஆமாவா? அப்படி நினைச்சிருக்காரு, நடிக்கிறாரு. எனக்கு பாடு வலிக்கும், மாம்சத்துல மட்டும் வந்தா என்ன செய்யுங்க? எனக்கு வலி இருக்கும். தூதர்கள் மாம்சத்துல வந்தாங்க, ஆபிரகாமுடைய அந்த கால் கழுவுனாங்க, லோத்துட்டு வந்தாங்க. அவளுக்கு வலிக்குமாங்க? அடிப்பீங்களாங்க அவரை? உடனே வந்து என்ன செய்ய முடியும்? அடிங்க வாங்குற மாதிரி வாங்க முடியும், அடி வாங்க முடியாதுங்க. அடி வாங்குற மாதிரி வாங்கலாம், அடி வாங்காது, அடி வாங்க முடியாது. நான் மாறிடுவேனே, அப்படி மாத்திக்கிறேன். ஏசு அப்படி இருந்தாரா? 100% மனுஷனாவோ 100% தேவனாவோ இருந்தாரா? இங்க பாருங்க, அந்த மாதிரி தான் நம்ம அறிந்திருக்கமா தேவனை? மெய்யாகவே அறிந்திருக்கிறாங்க. இயேசுவானவர் மரித்தார், பிதா மரிக்கவில்லை. ஒருவராய் சாவாமல் உள்ளவர், அவர்தான் பிதா.
இயேசு மரித்தார், ஆனாலும் உயிரோடு இருக்கிறார். பாருங்கள், அப்ப பிதாவையும் இயேசுவையும் இன்னொரு காட்சி இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு சொல்லலாம் தேவையில்லை. பாருங்கள், இயேசு சோதிக்கப்பட்டாராங்க, பிதா சோதிக்கப்பட்டாரா? நீங்க பார்த்திருக்கீங்களா? அப்படி இயேசுவுக்கு அவர் வர்றது தெரியுமாங்க? வர்றது இயேசு வர்றது தெரியுமா? தெரியாது. இயேசு தெரியாது, அவர் தான் பிதாவாங்க. என்ன அறிவு நமக்கு இருக்கும்? எப்படி சரியான அறிவை பெற்றிருக்க முடியும்? அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான், தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியான். இயேசு வர்றது இயேசுவுக்கு தெரியாது. அவரை போய் பிதாவுக்கு சமமாக்கினா நமக்கு என்ன அறிவு இருக்கிறது? இயேசுவை பிதாவானவர் எங்கே உயர்த்துகிறாரோ நீங்க உயர்த்தணும், எங்கே இப்படி வச்சிருக்காரோ அங்க வச்சிருக்கணும். இதை போய் அங்க போடக்கூடாது, அதை போய் இங்க போடக்கூடாது. இதுல அதை ஒன்ன தாழ்த்தவும் கூடாதுங்க. இயேசுவுக்கு தெரியாதுன்னா தெரியாது சொல்லுங்க. நீங்களே சொல்றீங்க, பிதாதான் சொல்லித்தராரு. இயேசுவுக்கு தெரியாது என்று சொல்லும் போது நாமளும் தெரியாது சொல்லணும். தூதனுக்கு அறியாரு சொல்லும் போது நாமளும் அறியாரு சொல்லணும். இயேசுவுக்கு அறியாரு சொல்லும் போது ஐயோ இயேசுவா, அவர் பெரிய பெரிய அவர் எல்லாத்தையும் படைச்சு வராச்சு, அவருக்கு தெரியாது நான் நினைக்க கூடாது, மோசம் போயிடுவேன். பிதா என்ன சொல்றாரோ அவரை உயர்த்தும் பொழுது உயர்த்துங்கள், அவரை கீழே இறக்கி வைக்கும் போது கீழே இறக்கி வையுங்கள். தாழ்த்தினார் என்று சொல்லும் பொழுது உயர்த்தினார் சொல்லாதீங்க, தாழ்த்தினார் சொல்லும் போது தாழ்த்தினார் சொல்லுங்க, உயர்த்தினார் சொல்லும் போது உயர்த்தினார் சொல்லுங்க. என்ன கஷ்டம்? அவருக்கு பின்னாடி பொருள் அப்பதாங்க ஐக்கியம் வரும். அதை விட்டுட்டு நாம இஷ்டமா ஒண்ணு யோசிச்சோம்னா, இயேசு மரித்தார், பிதா மரிக்கவில்லை. இயேசு சோதிக்கப்பட்டார், பிதா சோதிக்கவில்லை. இயேசுவுக்கு அறியார், பிதாவுக்கு அறிந்திருக்கிறார். இதெல்லாம் இயேசுவும் குமாரன் ஒண்ணு நினைச்சீங்க என்ன ஆகும்? என்னை கண்டவன் பிதாவை கண்டானா இது அந்த தோற்றமா? இதையே சொல்லிட்டு இருக்காரு. இப்படி நம்முடைய அறிவு பிதாவை உண்மையிலே அறிஞ்சிருக்கிறோமா? இல்ல, அப்படி இல்ல. பாருங்க, பெரும்பான்மையான பேர் நீங்க நம்புறீங்க, சில பேர் அந்த மாதிரி அவிசுவாசம் இருக்கிறது. ஆனா அவர்களும் இதை மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு பாவத்திற்கு என்று மரித்தார், பிறகு அவர் என்ன செய்தார்? பிதாவினால் உயிரோடு எழுப்பப்பட்டார். யோவான் 17:3 வாசியுங்கள். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அப்ப பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்வதுதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். நாம வாட்டில இது சரியா அறியாம இருப்போம்னா நித்திய ஜீவன் இருக்கும்போது நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கலாமே தவிர, பிதாவையும் ஒரு அனுப்பின இயேசுவை அறிந்திராவிட்டால் எவ்வாறு ஐக்கியம் கிடைக்கும்? அவர்கள் எப்படி நிலைத்திருப்போம்? அப்போ பிலிப்பு பிதாவையும் குமாரனையும் அறிந்திருக்கத்தக்கதாக வெளிப்படுத்தப்பட்டதா? அதுதான் நம்ம படிச்சோம். படிங்க இப்போ 7-11 வரைக்கும். யோவான் 14 அதிகாரம் 7-11. பிலிப்பு பிதாவையும் குமாரனையும் அறிந்து கொள்ள அவருக்கு வெளிப்படுத்தினாரா? என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, எவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவையும் கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியில் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். பிலிப்புக்கு ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துட்டாரு. பிலிப்பு புரிஞ்சுக்கிட்டாருங்க. நமக்கு இந்த பாடம் புரியுதா? அவர் சொல்றாரு 9ஆம் வசனத்துல, அதற்கு பிலிப்புவே 8ஆம் வசனத்துல கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் சொல்லி அவரு மற்றவர் சார்பாக பிலிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இயேசு சொல்றாரு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோட கூட இருந்தோம், நின்னு அறியலையா? அதுக்கு எவ்வளவு பெரிய பிரசங்கம் பண்ண முடியும்? இவ்வளவு காலம் சொல்லும் பொழுது அந்த இவ்வளவு காலத்துக்குள்ள என்ன அறிந்து கொள்ளத்தக்கதாக இயேசுவிடத்துல பிதாவுடைய கிரியைகள் என்ன வெளிப்படுத்தப்பட்டது என்று அவர் இன்னும் அறிந்திருக்கவில்லை என்று இயேசு அங்க பிலிப்புக்கு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பிதாவை என்னை கண்டவன் பிதாவை கண்டான், அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டார். என்ன ஆண்டவரே, நீ சொல்றது ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, அப்படி சொன்னாரா? நீங்கள் என்ன அப்படி சொல்றோமா? பிலிப்பு அப்படி சொன்னாராங்க. என்ன ஆண்டவரே நீ சொல்றது மண்டை பிச்சுக்கிட்டு ஒண்ணுமே புரியல ஆண்டவரே சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லியிருக்காரு அவரு. இவருக்கு ஏன் புரிஞ்சு? தாழ்மை. அறிந்து கொள்ள விரும்புகிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அது மட்டுமே கவனிக்க விரும்புகிறார். என்னுடைய மனது என்னவோ அதை நான் தூக்கி போட்டு விட்டு அவருடைய மனசிந்தை என்னவோ அதை நான் உள்ளே கொண்டு வர விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கருத்தோடு கவனிக்க விரும்புகிறார். அடுத்தது ஒரு கேள்வி ஏதாவது கேட்டாராங்க?
ஆண்டவரே சொன்னையில ஒண்ணுமே புரியல ஆண்டவரே. கேட்டாரா? ஏன் கேட்கல? புரிஞ்சிச்சா அவருக்கு? இல்ல புரிஞ்ச மாதிரி நடிச்சுட்டு போயிட்டாரா? நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? நானும் அப்படித்தான் போறேன், புரியல, ஒண்ணு கூட புரிஞ்ச மாதிரி போயிட்டு இருக்கேன். நீங்க அப்படியே உங்க சிந்தையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்கள் சிந்தையில் இருந்தால் ஒன்றும் புரியாது உங்களுக்கு. நீங்கள் கிறிஸ்துவின் சிந்தைக்கு மனதுக்கு வரணுங்க. கிறிஸ்துவின் மனது, இவர் அந்த கிறிஸ்துவனுடைய சிந்தை அறிந்தபடியால்தான் அவர் பிதாவை பார்த்திருக்காரு, இல்லைன்னா பார்க்க முடியாது பாருங்க. அதனால அந்த சிந்தை அறிந்தபடினால அவருக்கு இன்னும் கூடுதலாக விளக்குறாரு. எப்படி விளக்காருன்னா, அவர் இன்னும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்படி எனக்கு இவ்வளவு கண்டு இருந்தும் பிதாவை காண்பியும் எப்படி கேட்ப பாருங்க, ஒரு கேள்வி கேட்கிறாரு. எப்படி நீ இப்படி கேட்ப அப்படி கேட்கிறாரு பாருங்க. எப்படி சொல்லுகிறாய் என்று கேட்கிறாரு. அப்போ இன்னும் அது கூடுதலா விளக்குறார் மறுபடியும். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்க விசுவாசிக்கிறது இல்லையா? எப்படி தெரியும்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்க நீ நம்பலையா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அதுக்கு சொல்றாரு, நான் உங்களுடன் சொல்றேன் இல்லையா, அந்த வசனங்கள் என் சுயமா இல்ல சொல்றாரு பாருங்க. அந்த நிரூபணத்தை பண்றாரு பாருங்க. சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அவருக்கு அது போதும், புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அப்புறம் திரும்ப போய் கண்டேன்னு சொல்லுவீங்களா? சாத்தான் ரொம்ப பொல்லாதவங்க. நீங்கள் இல்லைங்க பாவி, நீங்களும் நானும் இல்ல. சாத்தான் உணர்ந்து கொள்ளாத போது அந்த வசனத்தை எல்லாம் அப்படி எடுத்துறான், திரும்ப எடுத்துட்டு திரும்ப அதே பழைய நினைவை கொண்டு போறான். சாத்தான் நம்மை மோசம் போக்குவதற்காக செய்கிறான். என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் செய்யல, அது பிதாதான் செய்யறாரு. அப்ப எதை சொல்லிட்டு இருக்காரு? கிரியைகளை சொல்லிட்டு இருக்காரு. அதை பார்த்தாரா? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லை நீங்க நம்ப மறுத்தீங்கன்னா என் கிரியை நிமித்தமாக என்ன செய்யுங்க? நீங்கள் நம்புங்கள். பாருங்க, கீழே தொடர்ந்து படிச்சுவாங்க. ஆண்டவர் நீ சொல்றது ஒண்ணுமே புரியல ஆண்டவரே, போ ஆண்டவரே. நமக்கு தான் புரியல. ஏன் புரியவில்லை என்று மறுபடியும் சொல்றேன். நாம் சொந்த மனதை உடையவங்களா இருந்தால் ஒரு காலம் அது புரியாது. மற்ற பெண்டிகாஸ்டுடைய மனதை உடையவங்களா இருந்தாலும் புரியாது. சிஎஸ்ஐ மனதாக இருந்தாலும் புரியாது. அடுத்து ரோமன் கத்தோலிக்க மனதா இருந்தாலும் புரியாதுங்க. மனுஷனுடைய மனதா இருந்தாலும் புரியாது, மனுஷஞானமா இருந்தாலும் புரியாது. நீங்கள் கிறிஸ்துவின் மனதுக்கு வந்துடணும், அப்பதான் புரியும். அதுதான் குழந்தை. என்னுடைய சொந்த சித்தங்களும் சொந்த ஞானமும் பைத்தியமாக எண்ணிவிட்டு நான் கிறிஸ்துவின் மனதை உடையவனாக இருந்தால் எனக்கு புரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது ரொம்ப சுலபம். எளிமையாக நமக்கு தருவார் இல்லையா? நான் காலங்காலத்துக்கு 20 வருஷமா 30 வருஷமா கிறிஸ்துவ சபை இருந்தாலும் அது என்ன செய்யாது? தோற்றத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், இதயத்திலே வேற எங்கேயும் செய்யலாம் இருக்கலாம். அவர் பிலிப்புவிட சொல்கிறார், பிதாவை அறிந்திருந்தான் என்று. பிலிப்பு இயேசு எப்படி விசுவாசிக்கிறாரா? யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10:11. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். எங்க வாசமா இருக்கிறதா? ஒன்னும் புரியலையே. வாசம் திறந்து காட்டு. இப்படி காட்டாரா? வாசமா இருக்காரு. எங்க வாசமா இருக்காரு? எங்க இடத்துல? எங்க காட்டு அப்படின்னாரா? ரொம்ப தாழ்மையான மனதுங்க, பயங்கரமான காரியம், சாதாரண காரியம் இல்ல. அறிந்து கொள்வது அவ்வளவு முக்கியமானது. அப்ப கிரியை நிமித்தமாக அவர் நம்பினார். பாருங்க, 1 யோவான் 2:23. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கை எடுக்கிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். குமாரனை நீங்க எப்படிங்க மறுதலிப்பீங்க? நான் சபை கூடத்துக்கு வர்றேன், வார வயது வகுப்புன்னு வர்றேன், மற்ற எல்லா காரியத்திலும் வர்றேன், கர்த்தருக்கு வேலையும் செய்யறேன், கர்த்தருடைய காணிக்கையும் கொடுக்குறேன். இப்ப நான் குமாரனை ஏற்றுத்தானே கொள்றேன். அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் போதும் சொல்லி பாருங்க. இந்த 1 யோவான் நீங்க படிப்பீங்கன்னா குமாரனை எப்படி மறுதலிக்கிறாங்கன்னா, அவங்க மாம்சத்துல வரலன்னு சொல்றதுனால மறுதலிக்கிறாங்க. நீங்க இவர் பிதாதான் இயேசு வந்துட்டாருன்னா மறுதலிக்கிறீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா? சொல்லுங்க ஒரு வார்த்தையை. பிதாவே இயேசுவாக இங்க வந்து விட்டார், இயேசுவே பிதாவாக போயிட்டாரு அப்படின்னா குமாரனை மறுதலிக்கிறீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா? மறுதலிக்கிறீர்கள். என்ன வித்தியாசம் இருக்கு போது? அந்தி கிறிஸ்துவோட நீங்க என்ன வித்தியாசம் இருக்கு? அவர்தான் இவர்னா இவர் எப்படி சாத்தியமாகும் சொல்லுங்க. அப்ப இந்த விதமான குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல, குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவனாய் இருக்கிறான். குமாரனுடைய செயல்களையும் குமாரனையும் நீங்கள் ஆமா சொல்றது, ஆமா இவர் குமாரன் தான், மாம்சத்தில் வந்தார் தான் என்பதை ஏற்றுக்கொண்டால் இவர்தான் அவர், இவர்தான்
இவர் அவர் அல்ல என்று நீங்க ஏற்றுக்கொண்டாலே அது மெய்யாவை ஏற்றுக்கொள்றீங்க. 100% தேவனா வரல, 100% மாம்சத்துல வந்தாரு. அப்ப இப்படி நீங்க ஏற்றுக்கொண்டாலே மெய்யாவை நீங்க என்ன செய்றீங்க? அறிக்கையிடுறீங்க. எப்படி அறிக்கையிடுறீங்க? இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிடுறீங்க. இப்ப அவர் மாம்சத்தில் வந்தார் என்று அறிக்கையிடுறீங்க. இவர் நமக்கு முன்னோடியா இருக்கார் என்று அறிக்கையிடுறீங்க. அவர் மரித்து உயிர்த்தார் என்று அறிக்கையிடுறீங்க. இல்லையா எல்லாம் ஏமாத்தினாரு, ஒரு நடிப்பு காட்டினாரு அப்படின்னு சொல்லி நீங்க அது மறுதளிக்கிறீங்க. அப்படி மறுதளிக்கிற அந்தி கிறிஸ்துவாங்க. வாசமாயிருக்கிறார் என்ற ஒரு தலைப்பையும் படிக்கணும், அந்தி கிறிஸ்து என்ற ஒரு தலைப்பையும் படிக்கணும். பாருங்க, அந்தி கிறிஸ்து அப்ப நம்ம எங்க இருந்து வருவான்னு நினைக்க போறீங்க? இயேசு ஆவியில் வந்தார் என்று சொல்லுகிறவங்க தான் அந்தி கிறிஸ்து, மாம்சத்தில் வரவில்லை என்று சொல்றவங்க தான் அந்தி கிறிஸ்துங்க. அது 1 யோவான் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெளிவா இருக்கும். இப்ப மாம்சத்தில் இயேசு வரவில்லை என்று சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்க? 100% தேவனாகவும் 100% மனுஷனாகவும் வந்தாங்கன்னா அவங்க மாம்சத்தில் வரலைன்னு அப்படியே வெளிப்படையா சொல்றாங்க. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரிக்கல, மரிச்சது மாதிரி நடிச்சாரு. பாடுபடல, பாடுபடுறது மாதிரி நடிச்சாரு. சாகல, சாகிறது மாதிரி இருந்தாரு. தாகம் இல்ல, தாகம் இருக்கிற மாதிரி சொன்னாரு. களைப்பு இல்ல, களைப்பு இருக்கிற மாதிரி சொன்னாருன்னா அதோடைய அர்த்தமே மொத்த பின்னணி கூட அதுதாங்க. அது அவரு இவர் இல்ல. இப்ப இவர் என்ன செய்யாது? இவரை நம்ம பின்பற்ற முடியாது, ஏன்னா மாம்சத்துல வரல. இவரை பின்பற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். பாருங்க, இயேசு நமக்கு பின்பற்றுவதற்கான எல்லா விதத்திலும் மாதிரியா இருக்காருங்க, எல்லா விதத்திலும். அப்படினால இயேசுவை நாம் எப்படி பின்பற்றுவோம்? மாயத்தனமான இயேசுவை பின்பற்றிட்டு இருக்கோம்? கண்டிப்பாக இல்லை. அப்ப குமாரனை நாம் அறிக்கையிடுகிறவளாய் இருக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 1:5 இயேசுவினிடத்தில் பிதா எப்படி வாசமாயிருக்கிறார், நம்மிடத்தில் எப்படி வாசமாயிருப்பார் என்பதை கொஞ்சம் பார்ப்போம். 2 தீமோத்தேயு 1:5. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநேக்கியலுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலமாக ஒருவருக்காக போதிப்பதன் மூலமாக அந்த வார்த்தையை உள்ள கொண்டு போய் கொடுக்க முடியும். இப்படி அந்த விசுவாசத்தை நிலைக்க பண்ணுவதன் மூலமாக பிதாவும் வாசமா இருப்பாரு, கிறிஸ்துவும் வாசமா இருப்பாரு. அந்த மனதை நம்ம பெற்றுக் கொள்வோம். பிலிப்பியர் 2:5 பாருங்க. பிலிப்பியர் 2:5. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. சிந்தை என்பதற்கு மனது என்று அது மெய்ப்பொருளுங்க. அப்ப கிறிஸ்து இயேசுவில் இருந்த மனதே உங்களிடத்தில் இருக்க கடவது. அப்ப என்ன மனது? அவர் என்ன பிதா என்ன சொன்னாரோ அதையே செஞ்சார். சுயமா எதுவுமே செய்யல. நாம் அந்த மனதையும் உடையவங்களா இருக்க முடியாது. பிதாவின் சாயல் இயேசுவிடம் வாசமா இருந்தது. எபிரேயர் 1:3. இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார். அப்படியானா வரும்போதே அப்படி வந்தார் நீங்க சொல்லுவீங்களா? அந்த வசனத்தெல்லாம் படிச்சு பாருங்க, எப்ப அப்படி இருந்தான்னு சொல்லி அதுவே சொல்லும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபம் என்று ஒரு வார்த்தை இருக்கு. அப்ப தம்முடைய சர்வத்தையும் தம்முடைய வல்லமையில வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்துள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்தார். தேவனை யார் அறிந்திருக்கிறார் என்பதை கர்த்தர் எப்படி பரிசீலித்து பார்க்கிறார் பாருங்க. 1 யோவான் 2:3-4. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. சரி, எப்படி நம்மளை கண்டுபிடிக்கிறாரு? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம். ஒரு கற்பனை கை கொண்டு இன்னொரு கற்பனை கை கொள்ளாம இருந்தா அறிந்திருக்கிறோமா? அவருடைய கற்பனைகளை, ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிற முடியும். அதெல்லாம் கை கொள்ளினா நீங்க எப்படி அறிந்திருக்க முடியும்? நான் எப்படி அறிந்திருக்க முடியும்? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான், அவனுக்குள்ள சத்தியமே இல்லை என்றார். 1 யோவான் 2:5 வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்படிதான் நம்ம பரிசித்து பார்த்து அறிந்து கொள்ள முடியுங்க. ஒருவன் தேவனை அறிந்திருந்தால் யாருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பான்? 1 யோவான் 4:6. நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை.
இதனாலே சத்தியாவி இன்னதென்றும் வஞ்சகாவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அப்ப அப்போஸ்தலருடைய வார்த்தை பேசின வார்த்தைகளுக்கும் நம்ம செவி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். 1 யோவான் 4:7 வாசிங்க. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். சரி, நம்ம தேவனுடைய அன்பை உடையவர் ஒருவனும் தேவனை அறிவார்களான்னு கேட்டீங்கன்னா அறிந்திருக்க முடியாது. ஒருவரில் ஒருவர் நம்ம அன்பா இருந்தோமானால் நம்ம அதனாலே தேவனை அறிந்திருக்க முடியும். இது மற்றவரிடத்திலும் ஒரு சாதாரணமாக ஜஸ்ட் அன்பா இருப்பது இல்லைங்க. சும்மா தற்காலிகமான கொஞ்ச நேரம் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கிறது இல்ல. மெய்யான அன்பு. 1 யோவான் 5:3. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. இன்னைக்கு ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க? ஐயோ, அவர் மாதிரி பின்பற்ற முடியாது. இந்த மக்கள் ஏன் இப்படி யோசிச்சாங்கன்னா பாரமா யோசிக்கிறாங்க. ஆனா தேவன் சொல்றாரு அது பாரமானதும் அல்ல. அப்ப நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். இப்படி நடந்தாதாங்க அவர் அறிந்து கொள்ள முடியும். 1 யோவான் 2:6 வாசிங்க. நாம கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். அவர் நடந்தபடியே நாமும் என்ன செய்யணும்? நடக்கணும். தேவ அன்பு இல்லாத யார் ஒருவனும் தேவனை அறிந்திருக்கிறானா? இல்லைன்றார். 1 யோவான் 4:8 வாசிங்கன்னா இல்லைன்னு சொல்றார். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய அன்பு இல்லைன்னா தேவனை நம்ம எப்படி அறிந்திருக்க முடியும்? அப்ப அன்பு இருந்தா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். அப்போ இன்றைக்கு அநேக பொய்களை சொல்லி பிதாவையும் குமாரனையும் அறிந்திருக்க முடியாதபடி ஜனங்களை மோசம் போக்க சாத்தான் தீவிரிச்சுக்கிட்டே இருக்கான். போதிக்கிற வார்த்தை சரி மாதிரி தெரியும், வீட்டுக்கு போன உடனே மறக்க பண்ணுவான். 2 கொரிந்தியர் 11:3-4. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்கள். சரி, அப்போ சாத்தான் அநேக பொய்களை உள்ளடக்கி மனிதன் தேவனை பற்றின சத்தியத்தை போதிக்கிற பொழுது சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகி கெடுக்கப்படுவதற்காக அநேக காரியங்களை போதித்து கெடுத்துக் கொண்டிருக்கிறான். வேறொரு இயேசுவை பிரசங்கிக்கிறான். வேறொரு இயேசுனா பாடுபடாத இயேசு, தேவனாக வந்த இயேசு, பிதாவாக வந்த இயேசு, சோதிக்கப்படாத இயேசு, மாயத்தனமான இயேசு, நடிக்கிற இயேசு, மரிக்காத இயேசு. இந்த மாதிரி வேறொரு இயேசுவை நீங்க நம்புறீங்களா? ஏமாற்றப்படுவீங்க. சாத்தான் தந்திரமாய் வஞ்சித்து உங்களை ஏமாற்றி விடுவான். யோவான் 14:17 படிங்க. இதெல்லாம் நீங்க அறியாம இருந்தீங்கன்னா எப்படி பின்பற்ற முடியும்? உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சரி, உலகத்திற்கு தெரியாது. உலகம்னு நம்ம உலகத்தை இங்க தாண்டி போயிட போறோம். யூதர்களை உலகம் தாங்க சொன்னார். நம்ம கடந்த நாட்களிலே அதை பற்றி ரொம்ப தெளிவா பேசணும். பல ஆண்டுகளாக தேவனை பற்றின காரியத்திலே நாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள், விருத்த சேதனம், தேவாலயம், அவர்களை உலகம் என்று தேவன் சொன்னார். பிரபஞ்சத்து பிரபுக்கள் என்று தேவன் சொன்னார். பாருங்கள், அவர்கள் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறிந்து விட்டார்கள். அவர்கள் யார் அறிந்தாங்க, யாருன்னு சொல்லி நிரூபிச்சு காட்டணும் நம்ம தேவனுடைய வார்த்தையிலிருந்து. ஆகவே நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, தேவனையும் அவருடைய குமாரனோடும் நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டுமானால் அவர்களை பற்றி நாம் சரியா அறிந்திருக்கணும். அறிந்திராமல் போவோம் என்றால் நிச்சயமாகவே ஐக்கியத்தை இழந்திருப்போம், தோற்றத்தில் இருப்போம், ஆனால் மெய்யாகவே அவரோடு இல்லாமல் இருப்போம். ஆகவே பயந்து இயேசு யாரு, அவருடைய பிதா யாரு தெரிஞ்சிருக்கணும். இவர்தான் அவர்தான் இவர் தான். என்னை கண்டவன் பிதாவை கண்டானா, இயேசுவை பார்த்தாச்சு, தாடி வச்ச இயேசு கிறிஸ்துவை பார்த்தாச்சு, அவர் தான் பிதான்னு நினைச்சீங்கன்னா அது போய் அறிந்திருக்கவில்லை. கிரியில் அறிந்திருந்தால் அது உண்மை, பிழிப்பு மாதிரி அறிந்திருந்தால் அது உண்மை. அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்கிறதா என்று பார்க்கிறாங்க. அப்படி நம்ம செய்யாத போது யூதர்கள் மாதிரி கைவிடப்படுவோம். நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழந்து நிற்போம். தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு கிட்டாதது காரணம் அது ஒரு காரணம். சரியான அறிவை பெற்றிராமல் உலகத்தின் அறிவை குறித்து நாம் பெற்றிருப்பது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் என்னுடைய குடும்பம்
ஆசீர்வாதத்துக்கு பதிலாக மாற்று வழி என்ன? ஆசீர்வாதத்திற்கு ஆப்போசிட்டான வழி என்னங்க? அது உங்களுக்கு தெரியும் தானே? அந்த வழியில தான் இருப்போம் நம்ம. யூதர்கள் அந்த வழியில் தான் இருந்தார்கள். ஆசீர்வாதத்துக்கு பதிலாக மாற்று வழியில் நின்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் என்று சொன்னார்கள். என்னாச்சு? அவங்க குமாரனை அறியல, தேவனை அறியல. நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும், குமாரனை அறிந்திருக்க வேண்டும். எப்படி என்றால் அவர் செய்த கிரியின் மூலமாக அறிந்திருக்க வேண்டும், தோற்றத்தில் அல்ல. இன்னைக்கு அநேக உலகம் தோற்றத்தில் பார்த்த இயேசுவை போதிக்கிறது, தோற்றத்தில் பார்த்த இயேசுவை பின்பற்றி கொண்டிருக்கிறது. நாம் அந்த மாதிரி போதனைகளை கேட்டால் நம்ம என்னாவும்? ஏமாந்து போவோம். பிதாவையும் குமாரனையும் அறிவதே நமக்கு ஐக்கியத்தை வலுப்படுத்தும். பிதாவாகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பாடம் இத்துடன் முடிவடைந்தது. அடுத்த நாளிலே நாம் அடுத்த ஒரு பாடங்களுக்காக செல்வோம். பிதாவாகிய தேவன் உங்களுக்கு நல்ல புரிந்துணர்வை தரட்டும். தாழ்மையா இருப்போம். வேத வாக்கியங்கள் போதிக்கப்படும் போது நீங்க இயேசு ஓமை பேசினார். ஆண்டவரே இந்த ஓமையை எங்களுக்கு விளக்கும்னு கேட்டாங்க. கேட்ட பிற்பாடு விளக்குனாரு, புரிஞ்சிச்சு. பிலிப்பு பிதாவை காண்பின்னு கேட்டாரு, விளக்கினாரு, பிலிப்புக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க யாராவது அப்படி புரியாம இருக்கீங்களா? புரியாம இருந்தீங்கன்னா கேளுங்க. கேட்டீங்கன்னா நான் இயேசு கேட்டது மாதிரி ஒரு கேள்வியும் கேட்பேன், ஒரு பதிலும் கேட்பேன். நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். கேள்வி மட்டும் கேட்டு பதில் சொல்லாம விட்டீங்கன்னா அப்புறம் அடுத்த பதில் உங்களுக்கு கிடைக்காதுல்ல, கிடைக்காதுன்னு. கேள்வி கேட்டாச்சுன்னா நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கேள்விக்கு பதில் வராது. ஏன் வராது? நீங்க பதில் சொல்லவே ஒண்ணும் முயற்சி பண்ணலையே, அடுத்து எப்படி உங்களுக்கு கிடைக்கும்? கிடைக்காது. அதையும் பார்த்துக்க. நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். பதில் சொன்ன பிற்பாடு தான் உங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் பதில் சொல்லுவோம், சில சொல்ல மாட்டோம். உங்க இறுதியங்களை பொறுத்து கேட்கப்படும். நீங்க எப்படி கேட்கறீங்க பொறுத்து உங்களுக்கு கேள்வி கேட்கப்படும். நீங்க எப்படி கேட்கலைன்னா கேள்வி உங்களுக்கு கேட்கப்படாது, பதில் மட்டும் சொல்லப்படும். அப்ப ஒருவேளை பிலிப்பிட்ட மாதிரி இயேசு இவ்வளவு காலம் உன்னோடு கூட வந்து நீ அறியவில்லையா அப்படியும் கேட்போம். அப்ப அறியவில்லையான்னு கேட்டா நீ அறிந்திருக்கணுமே, ஏன் அறியவில்லை அப்படின்னு கேட்பாங்க. அப்படியானா நம்முடைய சிந்தையை வேற பக்கமா அனுப்பிட்டு கர்த்தருடைய சிந்தைக்கு வரணுங்கிறது அவனுடைய என்ன செய்து பாடம். ஒரு தேவனுடைய வார்த்தை கேட்கும் போது மொத்தமா நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்களோ, மொத்தமா என்ன நீங்க விளங்கிட்டீங்களோ, எங்கெங்க கத்துக்கிட்டீங்களோ எல்லாம் தூரம் ஒதுக்கிட்டு தேவன் என்ன சொல்றாரு மட்டும் வந்தா தான் உங்களுக்கு புரியும். என்ன செய்யாது? தேவன் உணர்ந்து உலகை தரமாட்டாரு, பார்க்கவும் முடியாது, தெரியவும் செய்யாது, மூடி போட்டு மொத்தமா போயிட்டே இருக்கும். ஆகையினால நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்ன கத்துக்கிட்டேன், நான் என்ன விளைஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன விளங்குறீங்களா? கிடையாது. தேவன் என்ன சொல்றாரு அதான் நீங்க என்ன செய்யணும். அப்படி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இன்னும் புரிந்து கொள்ளையா போய் நம்ம இன்னும் அதிகமா ஜெபிப்போம். ஜெபிச்சு கர்த்தர்ட்ட கேட்போம், பிதாவே இன்னும் என் ஞானத்தார்னு கேட்போம். மேற்கொண்டு கொஞ்சம் தருவாரு. இன்னும் கேட்போம், எனக்கு என்ன தேவையோ தருவாரு. இன்னும் நான் எதெல்லாம் எனக்கு கொடுக்கணும் தேவன் தீர்மானிக்கிறாரோ அப்படி தருவார். அதுக்கு தாழ்மை வேணும். என்னுடைய சித்தம் இருக்கக்கூடாது, சொந்த புத்தி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இப்படி இருந்தா நம்ம வளருவோம், நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம மாயத்துல தேடிக்கிட்டு போமானால் மாயமாவே ஆசீர்வாதமா இருக்காது. மாயம்டா என்னங்க? இந்த என்ன சொல்றது, காசு வர வைக்கிறாங்கல்ல, இந்த மாயத்தனம் பண்றவங்க, மேஜிக் பண்றவங்க காசு வர வைக்கிறாங்கல்ல, அவனே காசு வர வச்சு வீட்டுல உட்காந்து காசு வர வச்சுக்கணும் எல்லாத்தையும். ஏன் அது மாதிரி நாம வாழ்றோமாங்க? ஒரு மேஜிக் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தோமா, மேஜிக் மாதிரி உங்களுக்கு போயிடும், ஒண்ணு கிடைக்காது. கிடைச்சது மாதிரி இருக்கு, கிடைக்காதுங்க. பாருங்க, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது. மெய்யாவே ரியலா நம்ம வாழணும். பாருங்க, அப்படி நீங்க சிலர் வாழ்றீங்க, அது தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு கேட்டதெல்லாம் தேவன் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பார். அப்படி நீங்க வாழ்ந்து பாருங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு துன்பப்படாம கிடைக்கும். அது துன்பப்படாமனா என்ன? துன்பப்படாம பாடுகள் துன்பமும் தொல்லை இல்லாமையா? அதுக்கல்ல, அந்த பாதையை சுமூத்தா இருக்குங்க. அது பாருங்க, பாதை நெருக்கம் அழுத்தமா அது ஸ்மூத்தா இருக்கும், மெதுவாகும். என் நுகம் மெதுவாயும் சுமை பாடுகளும் துன்பங்களும் லகுவாயிருக்கும். பாருங்க, அப்படி இருக்கும், கடன்மடா இருக்காது. நம்ம அது நம்முடைய சித்தையத்தை வைக்கும் போதுதான் அது இடிக்கும். ஏன்னா என்னுடைய சித்தம் வச்சிருக்கோம், அப்ப நான் குனிய மாட்டேன். பாருங்க, ஒரு வாசல் இடுக்கமான வாசல் இருக்கு, இப்படி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நான் சரியா அதுல குனிஞ்சு கரெக்டா போயிட்டுன்னா எனக்கு எங்க இடிக்குமாங்க? இடிக்காது. அப்பெல்லாம் போக முடியாதுங்க. நான் இப்படிதாங்க போவேன். சரி போ, இதையும் பிச்சுக்கிறேன், இதையும் பிச்சுக்கிறேன், இதையும் பிச்சுக்கிறேன், இதையும் அடிக்கும். அப்ப என்ன செய்ய முடியும்? நீங்க போக முடியாது இல்லைங்க. போறதுக்குள்ள நீங்க எப்படி போக சொல்லியிருக்கோ அப்படித்தானுங்க போகணும். அப்படி போனா அவங்க சுமூத்தா தானே இருக்கு, தாராளமா போலாம். அப்படி நீங்க போக பழகுங்க. கர்த்தர் நம்ம நிச்சயமா என்ன செய்வாருங்க? ஆசீர்வதிப்பார். நம்ம குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கும், நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.